ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் உங்களுக்கு ஆரம்பிக்க ஆசையாக இருக்குது, நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக இது மோட்டிவேஷனாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே யூடியூபராக இருக்கிறீங்க, பிகினர் யூடியூபராக இருக்கிறீங்க. நானும் பிகினர் யூடியூபர் தான், நீங்களும் பிகினர் யூடியூபராக இருக்கிறீங்க. புதுசாக இல்லைடா யூடியூப்பில் புதுசாக போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை வந்து தடுக்கும். ஸோ இதெல்லாம் நினச்சி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டவுன் ஆகிடக்கூடாது. ஸோ இன்றைக்கி அதை பற்றி ஒரு சிட்சாட் வீடியோ தான் அவங்க வந்துட்டு பார்க்க போகிறோம். இது எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு தெரியல, பட் நான் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் திங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ கம்பேரிசன் மீன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூடியூப்பில் நம்ம வந்துட்டு வர்றோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும். நம்ம நம்பி நமக்கு கண்டிப்பாக நம்ம தன்னம்பிக்கை என்றைக்கும் வந்து வீணாக போகாது. ஸோ அந்த தன்னம்பிக்கையில் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 760 சப்ஸ்கிரைபர் கிட்ட நான் வந்து சம்பாதிச்சிக்கிறேன். ஓகே, ஸோ இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னால் இன்றைக்கி வந்தது தான். யாரையும் நான் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கல. அது தன்னால் சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருந்தாலுமே கூட தன்னால் வரும்போது அதில் இருக்கிற சந்தோஷமே உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம் தான் எனக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எப்போவுமே வந்து டவுனாக தான் நம்ம வந்துட்டு போவோம். நம்ம கொடுக்குறது நம்ம வந்து எப்போவுமே நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வீடியோ வந்துட்டு போடுறது நம்ம முடிஞ்ச அளவுக்கு போட்டு, ஏன்னா நம்ம வீடியோ ஒரு மதித்து ஒரு 20, 30, 40 பேராவது பார்க்குறாங்கும்போது அவங்களுக்காக நம்ம வந்துட்டு போடணும். புதுசாக வர்றவங்களை நினச்சி வரலை நினச்சி அவங்கள நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது. இருக்கிறவங்களுக்காக நம்ம வந்து போட்டுட்டு இருக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி தானே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நம்மளோட வீடியோ அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து போட்டுட்டு இருக்கணும். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஆசையில் வந்து டெய்லி வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கணும். இல்லை வீக்லி வந்து 5 to 6 டைம்ஸாவது போட்டுகிட்டே இருக்கணும். பார்ப்போம், நான் ட்ரை பண்ணிக்கிட்டு வர்றேன். பார்ப்போம், கண்டிப்பாக வந்துட்டு அது நடந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு கண்டென்ட் நான் என்னென்ன கண்டென்ட் இருக்குதோ எல்லாமே நான் யோசித்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு சொல்லலாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுன்னே வந்து சொல்லலாம். ஸோ அவங்களுக்காக வந்து போட்டுட்டு இருக்கிறேன். அவங்களும் எனக்கு நல்ல சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க, ஏற்கனவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுத்த அந்த பெரிய பெரிய யூடியூப் சேனலை பார்த்து நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது. பிகாஸ் அவங்களும் இதை பார்த்து தான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம இதெல்லாம் நினச்சி பெருசு பார்த்துக்கூடாது. நம்ம செய்கிறது செஞ்சுக்கிட்டு இருக்கணும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு நாள் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட அந்த ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டு இருக்கணும். கண்டிப்பாக அதுக்குள்ளே நமக்கு வந்துட்டு வரும். ஓகே, ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா நம்ம வீடியோஸ் வந்து போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரி வந்து விரும்புகிறாங்க, எந்த மாதிரி இது பண்ணுறாங்க, கண்டென்ட் பிடிக்குதுங்கிறத நம்ம அதையுமே தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதையும் வந்து போட பார்க்கணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு வந்துட்டு. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு இப்படி ஒரு 2, 4 வீடியோ 10 வீடியோ போட்டுட்டு ஒரு 40, 50 வீடியோ போட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது. இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா 800 வீடியோஸ்க்கு மேலே போட்டுருக்கிறேன். பட் சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். நான் அதை நினச்சினா அந்த கவலைப்பட மாட்டேன். பிகாஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தான் இது வந்து நான் செய்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் எனக்கு ஏறினாலும் சரி ஏறாட்டாலும் சரி, இருக்கிற சப்ஸ்கிரைபர் எனக்கு நிம்மதியாக அவங்க பார்த்து அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு அதுவே வந்துட்டு போதும். ஸோ நான் அப்படி நினச்சி தான் இன்ன வரைக்கும் நான் வந்து அது இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதுவும் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப யூடியூப் வந்துட்டு முக்கியம். சும்மா நம்ம வீடியோவில் பேசுகிற மாதிரி இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எடுத்து ஒவ்வொன்றும் பேசும்போது அது வந்து நமக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் திங். தேர்ட் திங் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏர்னிங் எதிர்பார்க்குறீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் தயவுசெய்து வராதிங்க. அது இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, புதுசாக வர்றவங்களா இருந்தாலும் சரி, யூடியூப்பில் நீங்கள் ஏர்னிங் எதிர்பார்த்து வர்றீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வரவே செய்யாதீங்க. வேணாம். யூடியூப்பில் நீங்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக தான் வந்து வரணும். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்க்கு ஃப்ரெண்டாக போகும். ஏர்னிங் வந்து நமக்கு ஃப்ரெண்டாக வரும். ஓகே, ஸோ நம்ம வந்து சும்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுக்காம வீடியோ போட்டு நமக்கு ஏர்னிங் வரும் இப்படி எல்லாருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஓகே, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து ஏர்னிங் வந்துட்டு வருது. ஸோ நானுமே முன்னே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். வீடியோ போட்டால் அப்படி மாதிரி இது போல் இப்படி மாதிரி, பட் நான் ஏர்னிங்காக வந்து போடலை. ப்ராமிஸை சொல்கிறேன், நான் ஏர்னிங் எதிர்பார்த்து போடல. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான். ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட், என்னோடய ஸ்கில்ஸ், நான் படித்தது லேர்ன் பண்ணது எல்லாத்தையும் சொல்லும்போது அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய நோக்கம் வந்து அதுதான். மேபி எனக்கு அப்படி ஏர்னிங்ஸ் வருதுங்கும்போது அது உங்களால் தான் இருக்கும். என்னோடய ஹார்ட் ஒர்க்காலையும் இருக்கும். அந்த டைமில் அதை வந்து பார்த்துக்குறோம். இப்போ நான் அதை எதிர்பார்க்கலை. நீங்களும் வந்து யூடியூப்புக்குள்ளே வந்து வர்றீங்கன்னா கண்டிப்பாக அதை எதிர்பார்க்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அதை எதிர்பார்க்கவே கூடாது. ஸோ எதிர்பார்க்காம கண்டிப்பாக நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம அதை எதிர்பார்த்த போது கண்டிப்பாக நமக்கு அதை டவுன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம ஏர்னிங்கை எதிர்பார்த்து நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து டவுனில் தான் இருப்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், ஏர்னிங் வந்து எதிர்பார்க்காதீங்க. இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பே பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கான ஏர்னிங்ஸ் வந்து தன்னால் யூடியூப் வந்து உங்களுக்கு பே பண்ணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் யூடியூப் வந்து பண்ணுறதுக்கு.
ஸோ நம்ம சும்மா ஏனாதானு சொல்லிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. யூடியூப் வந்து கண்டிப்பாக நம்ம ஏனாதானு போட்டோம்னா நமக்கு டவுனில் தான் நமக்கு உட்காருவோம். யூடியூப்பை இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஃபீல். நல்லா இன்ட்ரெஸ்ட்டு எடுத்து தான் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி ஃபீல்டில் இருக்கிற கேட்டகரி பியூட்டியாக போடுவேன். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது போட்டுக்கிறோங்க. எப்போயாவது 1-2 வீடியோ வந்து போட்டுக்கிறோம். இப்போ நான் பியூட்டின்னா ஃபுல்லாக பியூட்டியே போட மாட்டேன். ஒரு 80% பியூட்டி போட்டு ஒரு 10% 15% வந்து காமன் டாக், ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ இல்லை ஏதாவது ஒரு காமன் டாக் இந்த மாதிரி வீடியோ வந்து போடுவேன். பிகாஸ் ஆடியன்ஸ்க்கு போர் அடிச்சிடக்கூடாது, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஃப்யூச்சரில் ஏற்கனவே ஒரு லைவ் போட்டேன், 4-5 லைவு. ஸோ அதில் ஒரு 2-3 லைவில் நல்ல ஆடியன்ஸ் வந்துச்சு. ஒரு சில லைவில் வந்துட்டு வரலை. இப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கூடி இருக்கனால நீங்கள் லைவில் வந்து ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 20-30 பேராவது லைவில் வந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, சீக்கிரத்தில் நான் பார்த்துட்டு உங்களுக்கு லைவில் வந்துட்டு வர்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் இருக்குது, அதான். மற்றபடி லைவில் வந்து உங்கள்கிட்ட நேரடியாக கான்டாக்ட் பண்ணி பேசுகிறதுக்கு, உங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணுறதுக்கு ஆசையாக தான் இருக்குது. பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்படி மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டைம் இருக்குதான்னு சொல்லி பார்த்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு லைவ் வந்து போகிறேன். அந்த டைம் எனக்கு நான் ஊருக்கு வந்திருந்ததுனால, போன வாட்டி வந்ததுனால டைம் இருந்துச்சு, அதனால் வந்து போட்டேன். இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் கண்டிப்பாக டைம் இல்லை. நான் வீடியோ டக்குன்னு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 6 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 25 வீடியோஸ் 20 to 25 வீடியோஸ் வந்து எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் எப்போ வந்து திரும்ப ஊருக்கு வரேன்னா அப்போ தான் வந்துட்டு நான் வந்து வீடியோ வந்து எடுப்பேன். அங்கே நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்குள்ள சூழ்நிலை எனக்கு வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு ஓகே, இப்போ நம்ம வந்து பேசுவோம். இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நாட் ஓன்லி யூடியூப்னு கிடையாது, நீங்கள் படிப்பாக இருக்கட்டும், உங்கள் வேலையாக இருக்கட்டும், எதையுமே நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணும்போது அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அது ஒத்துழைக்கும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ஒத்துழைக்கவே செய்யாது. எதுவுமே நமக்கு ஈஸியாக வந்துட்டு வரவே செய்யாது நமக்கு வந்துட்டு. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் போர் அடிக்கும். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். யூடியூப் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப் பற்றி பேசுகிறோம், ஸ்கின் கேர் பற்றி பேசுகிறோம், பியூட்டிங்கும்போது, குக்கிங்கும்போது டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் வந்து போடுறோம், ட்ராவலுங்கும்போது டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன்ஸ் நம்ம வந்து காட்டுறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கும் போர் அடிக்காமல் இருக்கும், அட் த சேம் டைம் நல்லாவும் இருக்கும். ஏர்னிங்ஸும் வந்துட்டு அதுக்குள்ளது கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீடியோஸும் வந்து நல்லாயிருக்கும். புதுசாக ஆடியன்ஸ் வியூவர்ஸ்லாம் வரும்போது நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக வந்து இருக்கும். முக்கால்வாசி நான் அவ்வளோ தூரம் வீடியோ போகிற காரணம் என்னோடய இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒரு பக்கம் கிடையாது. என்னோடய இன்ட்ரெஸ்ட் ஒரு 75% இருந்தாலும் ரிமைனிங் 25% வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரதுனால தான். எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறது, அது மாதிரி என்னோடய சப்ஸ்கிரைப் வியூவர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து எனக்கு வந்து நல்ல கமெண்ட் அனுப்பி என்னை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரியே போயிட்டீங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் வந்துட்டு ஐ லவ் யூ ஆல், ஐ லவ் யூ ஸோ மச் எவ்ரி ஒன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே நம்ம வந்து எப்போவுமே கடைசி வரைக்கும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே இப்படி ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு இருக்கணும். என்னோட ஆசை வந்துட்டு அதுதான். பேட் கமெண்ட்ஸ் அனுப்புனாலும் அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் திட்டினாலும் கூட மனசளவில் எனக்கு வந்துட்டு ஒன்றும் இருக்காது. நீங்கள் திட்டினாலும் திட்டிட்டு போங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. வந்தாலும் நீங்களும் மாறி கூடிய சீக்கிரம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, எனக்கு லைவ் அடிக்கடி போட ஆசை, பட் உங்களுக்கு டைம் இருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியலை. பட் அப்படி சொல்லி இப்போ எனக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. பார்ப்போம் ஃப்யூச்சரில் நான் வந்துட்டு உங்களுக்கு லைவ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு போடுறேன். ஓகே, ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா காசிப்ஸ். ஸோ காசிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது யாருன்னு சொல்லிட்டு நம்ம கணிக்கவும் முடியாது. ஈவன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, காசிப்ஸ்க்கு பயந்து நம்ம யூடியூப்பில் வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளால் நிம்மதியாகவே இருக்கவும் முடியாது, கன்சிஸ்டன்சியாக எதுவுமே நம்ம போடவும் முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காசிப்ஸ் வரலை, பட் என்னோடய வீடியோஸ் ஒரு சில பேருக்கு போய் உளுந்து அது காசிப்ஸ் வந்திருக்குது. ஆனால் காசிப்ஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு அது வரலை. வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் செய்கிறது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். பிகாஸ் இது என்னோடய இன்ட்ரெஸ்ட். நம்ம அதை செஞ்சுட்டு செய்யாமல் போனால் அவங்களுக்கு அது ரெஸ்பெக்ட் கொடுத்து பயந்த மாதிரி போயிடும். அதனால் நான் செய்கிறது செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் தப்பு செய்யலை. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காசிப்லாம் நம்ம பயப்படக்கூடாது. அவன்லாம் வேலை இல்லாதவன், அந்த காசிப் பேசுகிறவன்லாம் வந்துட்டு. ஸோ அவனுக்குலாம் ஒரு வேலையும் இருக்காது, சும்மா வந்துட்டு நக்கிட்டு போகிற பேச்சு பேசிகிட்டு இருப்பான். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம வந்து கணக்கிலே இருக்கக்கூடாது. நம்ம செய்கிறது நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். கரெக்டான விஷயமா தைரியமாக செய்யுங்க. தப்பாக இருந்தால் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டேன். ஸோ அந்த காசிப்ஸ்க்கு பயந்துக்கிட்டு நம்ம முக்கால்வாசி அதுவுமே ஒரு மெயின் காரணம். நம்ம காசிப்ஸ்க்கு வந்து கலந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காசிப்ஸ் வந்து பயந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நம்ம வீடியோ போடவும் முடியாது, நம்மளால் நிம்மதியாக வந்து இருக்கவும் முடியாது. ஐ மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கன்சிஸ்டன்சியாக நம்ம வீடியோ போட முடியாது. அதே நினச்சி அப்செட் பண்ணிக்கிட்டு இருப்போம். யாராவது நம்மளை இப்படி சொல்லிடுவாங்களோ, யாராவது நம்மளை அப்படி சொல்லிடுவாங்களோ, அப்படி போயிருமோ, இப்படி போயிருமோ, அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த காசிப்ஸ்லாம் ஒதுக்கிட்டு இதில் நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்களோ அதை வந்து ரெகுலராக வந்து பண்ண பாருங்கள். அது வந்துட்டு என்ன ஒரு இதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா ஹானஸ்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வர்றவங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே எல்லாம் சொல்லிடக்கூடாது.
பிகாஸ் நம்மளை நம்பி ஒரு 50 பேர் பார்த்தாலும் 10-20 பேர் வந்து பார்த்தாலுமே கூட அவங்களுக்கு நம்ம நேர்மையாக உண்மையை நம்ம வந்து சொல்லிட்டு போயிடணும். அது வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்மளால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு எதாக இருக்கட்டும், நம்ம ஒரு அவங்க ஒரு குக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும், நம்மளை பார்த்து அவங்க செய்யணுங்கும்போது அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணுமே தவிர அது வந்து ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. அதுவுமே ரொம்ப ரொம்ப யூடியூப் வந்து முக்கியம். சும்மா யூடியூப்பில் உட்காந்தோம் ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஒவ்வொன்றும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்குலாம் வந்து ரொம்ப இமேஜினேஷனால் அதிகமாக இமேஜினேஷன் பர்சன். ஸோ ரொம்ப ஒரு க்ரியேட்டிவ் கைண்ட் ஆஃப் பர்சன். நல்லா வந்துட்டு ஏதாவது ஒன்று யோசனை பண்ணிட்டு இருப்பேன். டிஃப்ரெண்ட் தாட்ஸ் ஐடியாஸ் எனக்கு வந்து வந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் எனக்கு வந்து டைம் இருக்காது. பிகாஸ் எனக்கு சூழ்நிலை அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. அது நான் ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறேன் அப்படிங்கிறனால எனக்கு அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே எனக்கு டைம் வந்துட்டு போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கிளாஸஸ் வந்து படிக்கிறதுனால எனக்கு அந்த ஒவ்வொரு கோர்ஸஸ்ஸு நான் செல்ஃப் ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பார்க்குறது அதிலே எனக்கு வந்து டைம் வந்துட்டு போயிடும். ஸோ அதனால் அதுவுமே வந்துட்டு ஒன்று வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஹானஸ்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், பெய்ட் ப்ரொமோஷன் ப்ராடக்ட் இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வந்து போடணுங்கிறது நமக்கு பிடிச்சிட்டு நம்மளோட ஒப்பீனியன் வந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் கைஸ், நம்மளை வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டவுன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளை வந்துட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நினைக்காமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்மையாக இருந்து உண்மையாக இருந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு ரீச் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து ஏறிட்டு வர்றீங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ வெல்கம் டு மை நியூ சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ். ஸோ பழையவங்களுக்கு எப்போவும் வந்து வெல்கம் தான், புதுசாக வரவங்களுக்கு வெல்கம் அண்ட் வெல்கம் டு அவர் கேங் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது பிகினர்ஸாக இருக்கட்டும், அதர்ஸாக இருக்கட்டும். இப்போ எனக்குலாம் வந்து நான் காசிப்ஸ் செப்பரேட்டாக ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஸோ காசிப்ஸ்லாம் நம்ம பயப்படக்கூடாது. எனக்கு காசிப்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்றாலும் கூட அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு இந்த போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வந்து வீடியோ எடுக்க வந்து உடனே ரெடி பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க வந்து உட்காந்துருவேன். ஓகே, ஸோ நான்லாம் ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வேணும்னா வேணும், வேணாம் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படின்னா அது தலைகீழ வேணாண்டால் வேணாம் தான் எனக்கு வந்துடும். அது கோடி பணமாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக எனக்கு வேணாம் தான். வேணுங்கும்போது கண்டிப்பாக வேணும் தான். நீங்கள் அப்படி மாதிரி இருந்து பாருங்கள். ஆனால் ஒரு சில இதில் விட்டு கொடுத்து போகிறது இருக்கணும். எல்லா விஷயத்துக்கும் அது வந்து சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை வந்து சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்குன்ற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொசிஷன் வந்துட்டு இருக்கும், ஒரு செப்பரேட் பொசிஷன் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்படலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் எப்படி நான் சொன்னது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாங்க கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. புதுசாக யாராவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ தாராளமாக நீங்கள் அந்த ஃபீல்டை நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எஃபோர்ட் போடும்போது நம்மக்கிட்ட யூடியூப்க்கு காசு பணம்லாம் தேவை கிடையாது. நம்மளோட டேலண்ட் இருந்தால் நமக்கு வந்துட்டு போதும். நம்மளோட எஃபோர்ட் எவ்வளோ போடுறோமோ அதுக்கான ஹார்ட் ஒர்க் நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ, சும்மா 10 நாள் பண்ணிவிட்டு 10 நாள் தூங்குறது அப்படி கிடையாது. நம்ம கன்சிஸ்டன்சி அண்ட் ரெகுலராக போட்டுட்டு இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக அதுக்கான ஒரு இது வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ நான்லாம் வந்துட்டு நான் அதை எதிர்பார்க்கலை. பட் இப்போ கொஞ்சம் ஆடியன்ஸ் கூட்டிகிட்டு வரதுனால அந்த எதிர்பார்ப்பு எனக்கு வந்துட்டு வருது. மேபி பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு நான் எனக்கு கன்சிஸ்டன்சி, என்னோடய இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆல்சோ ஹானஸ்டி என்னோடய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபருக்கு நான் போட்டுகிட்டு இருக்கணும். என்னோடய ஆசையை வந்துட்டு அதுதான். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். லவ் யூ ஆல். கீப் சப்போர்ட்டிங். டேக் கேர். ஸ்டே சேஃப். ஏதாட்டா கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. அண்ட் பாய்.